வணக்கம். இது சுட்டுவிரல் செய்திகள். மழையுடனான காலநிலையினால் எல்ல பகுதிக்கு மண் சரிவு எச்சரிக்கை. மலையக மக்களுக்கு நில உரிமை. IMF திட்டங்களின் கீழ் இலங்கை சிறந்த முன்னேற்றத்தை பதிவு செய்துள்ளது. புங்குடுதீவு மனித எச்சாகழ்வு பணிகள் நிறைவு. பேருந்து பயண கட்டணங்களில் மாற்றம். 40 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களுடன் 2 கைது. அமெரிக்க டாலரின் பெறுமதியில் மாற்றம். மழையுடனான காலப்பகுதியில் பதுளை எல்ல கரந்தகுல பகுதியில் எந்தவொரு நேரத்திலும் பாரிய மண் சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் நிலவுவதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை எல்ல கரந்தகுல பகுதிகளில் ஏற்பட்டுள்ள மண் சரிவு அபாயம் உமா உயா பல்நோக்கு திட்டத்தின் விளைவா இல்லையா என்பதை கண்டறிவதற்காக தொழில்நுட்ப உபகரணங்களை நிறுவ தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட சிரேஷ்ட புவியியலாளர் குழு ஒன்று எல்ல கரந்தகுல மற்றும் மலிதகுல பகுதிகளை நேற்றைய தினம் ஆய்வு செய்தது. இதேவேளை உமாவுயா பல்நோக்கு திட்டத்தினால் இந்த மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றால் மலையக மக்களுக்கு நில உரிமை பெற்றுக் கொடுப்பது உறுதி என நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். தலவாக்கலையில் இன்று இடம்பெற்ற தொழிலாளர் தேசிய சங்கத்தின் மே தின கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டங்களின் கீழ் இலங்கை சிறந்த முன்னேற்றத்தை பதிவு செய்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் திணைக்கள பணிப்பாளர் கிருஷ்ணன் சீனிவாஸ் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் கண்காணிப்பின்படி இலங்கையில் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள் இதுவரையில் சாதகமான பலன்களை வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் எதிர்காலத்தில் குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்நோக்க வேண்டிய நிலை காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு அரசினர் வைத்தியசாலை ஆண்டிய கடற்கரை பகுதியில் மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் மீட்கப்பட்ட இடத்தில் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன. ஊர்காவல்துறை நீதவான் நளினி சுபாகரன், சட்ட வைத்திய அதிகாரி சே பிரணவன் உள்ளிட்ட துறைசார் அதிகாரிகள் முன்னிலையில் குறித்த அகழ்வு பணி இன்று காலை ஆரம்பிக்கப்பட்டது. எனினும் அங்கிருந்து மீட்கப்பட்ட ஏனைய சான்று பொருட்களை ஆராய்ந்த அதிகாரிகள் குறித்த பகுதி கடந்த காலத்தில் மயானமாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அங்கு இடம்பெற்ற அகழ்வு பணிகள் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. டீசல் விலை குறைக்கப்பட்டுள்ள போதிலும் இம்முறை பேருந்து பயண கட்டணங்களில் எவ்வித மாற்றமும் ஏற்படுத்தப்பட மாட்டாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குறித்த ஆணைக்குழு இன்றைய தினம் கூடிய போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜூலை மாதத்தில் வருடாந்த பேருந்து பயண கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த நிலையில் இதற்கு முன்னர் பேருந்து பயண கட்டணத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள தயாராக இல்லை என தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கங்கள் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தை அண்மித்த பகுதியில் உள்ள வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 40 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் பெண் ஒருவரும் அடங்குவதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. காவல்துறை விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய கோட்டாவை ருக்மல் சந்தையில் மகிழுந்து ஒன்று சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இதன்போது 1 கிலோகிராமுக்கும் அதிகமான ஹெரோயின் மீட்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மகிழுந்தில் பயணித்த சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணையின் போது குறித்த பல்கலைக்கழகத்துக்கு அண்மையில் உள்ள வீட்டில் சோதனை நடத்தப்பட்டிருந்தது. அதன்போது 12 கிலோகிராமுக்கும் அதிகமான ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அத்துடன் போதைப் பொருள் வர்த்தகத்தினால் ஈட்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 15 லட்சம் ரூபாய் மீட்கப்பட்டுள்ளது. கைதான சந்தேக நபர் குறித்த பகுதியில் உள்ள வீடொன்றை வாடகைக்கு பெற்று அதில் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் அவர் 2 வீடுகளுக்கு உரிமையாளர் என்பது கண்டறியப்பட்டதுடன் அங்கும் சோதனைகள் நடத்தப்பட்டிருந்தன. குறித்த 2 வீடுகளில் ஒன்றில் ஹொக்கையன் மற்றும் ஐஸ்ரக போதைப் பொருட்களும் மீட்கப்பட்டன. இதன்போது சந்தேக நபரின் மனைவியும் காவல்துறை விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் துபாயில் தலைமறைவாகியுள்ள திட்டமிட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடைய வாசன சம்பந்த பெர்னாண்டோ எனப்படும் துபாய் கபிலவுக்கு சொந்தமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் இன்றைய தினம் அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் மற்றும் விற்பனை பெறுமதி சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகித அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இன்றைய தினம் அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 292 ரூபாய் 68 பதிவாகியுள்ளது. நேற்று முன்தினம் அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 293 ரூபாய் 44 காணப்பட்டது. அத்துடன் இன்றைய தினம் அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை பெறுமதி 302 ரூபாய் 35 பதிவாகியுள்ளது. நேற்று முன்தினம் அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை பெறுமதி 302 ரூபாய் 76 காணப்பட்டது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை